ஒரு குடும்பத்தில் எல்லாருக்கும் அப்பா பையனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும். அது கட்சியில் கொண்டு போய் விட்டது எதிர்கட்சிகள் தான். அவங்களுக்குள்ள சிவனையில் அப்பா பையன் சண்டை போட்டுக்குவாங்க, சேர்ந்து போவாங்க, அவங்க கட்சிங்க. அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, அந்த கட்சியை பற்றி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அதை ஆரம்பித்தது ராமதாஸ், அதை காப்பாற்றி வழி நடத்துறது பையன், அதுக்கப்புறம் பேரன். ஏன் மிச்ச கட்சியில் அந்த மாதிரி வரலையா? ஏன் சண்டையெல்லாம் இதுக்கு முன்னால் இல்லையா? அப்பா பையனுக்கு சண்டையெல்லாம் வரலையா? ஏன் துணை முதலமைச்சர் பதவி கேட்குற அளவுக்கு வீட்டில் பிரச்சனையெல்லாம் எதிர்கட்சிக்கு வரலையா? இவங்க கட்சி இவர் கஷ்டப்பட்டு வளர்த்த ராமதாஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பு நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி பிரதர்ஸ் கேட்கவே வேணாம். இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும் காப்பாற்றுறது ஆம்புலன்ஸு. அந்த ஆம்புலன்ஸு திட்டத்தையே கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் மேலேயும் மக்கள் மரியாதை வச்சுருக்காங்க, ராமதாஸ் மேலேயும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிறிய சம்பவம் தான், குறுகிய காலத்தில் சமாதானம் ஆகிடும். ரெண்டாவது, ராமதாஸுக்கு வந்து இந்த மாதம் 22ஆம் தேதி 24 நினைக்கிறேன் பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாளில் ஓரளவு எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்புமணியை தனியாக ஒதுக்கணும்னு பார்க்குறாங்க, அது ஒதுக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இவ்வளோ வயசு ஆச்சு ராமதாஸுக்கு, தானாக பையனுக்கு முன் வந்து கொடுக்கணுமே தவிர வேறு யாரோ மாதிரி கடைசி வரைக்கும் பிற்காலத்து வரைக்கும் முடியாமல் போகிற அளவுக்கு வந்த பிறகு பையனை கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்கும்போதே பையனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவனுக்கு வேணுங்கிற இதை அவருடைய அனுபவத்தை பையனுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா பிரச்சனை இல்லை. இதில் அந்நிய சக்தி மாதிரி வெளியுள்ளவங்க வந்து இன்னும் அவங்க 2 பேருக்கும் புகைச்சல் உண்டு பண்ணுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அப்பா பையனும் ஒத்துமையாக இருந்தால் எங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராமதாஸ் தான். அன்புமணி தாஸையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. அவர் பெரியவர் விட்டு கொடுக்கணும். ராமதாஸ் விட்டு கொடுத்து பையன் கையில் பதவியை ஒப்படைச்சார்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் காலம் தாண்டி போய் கொடுத்தீங்கன்னா இருக்கிற கட்சியோடைய பேர் சுத்தமாக போயிடும். இப்போ லேசாக பேர் போகிற மாதிரி இருக்குது. அதை தக்க வச்சுக்கணும்னா பையன் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி பண்ண வீட்டில் போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் எடுக்கலாமே தவிர திருப்பி இன்னமும் போய் நான் தான் இருப்பேன், என் பேரண்ட்டை கொடுப்பேங்கன்னு பேரனுக்கு என்ன தெரியும்? பேரனுக்கு என்ன வயசாகுது? பேரனுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? எந்த கட்சியிலையாவது இருந்திருக்காரா பேரன்? இல்லை இந்த கட்சியில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்காரா? எந்த ஒரு நாலேஜை வச்சு ராமதாஸ் சொல்கிறாரு? வயசானால ஞாபக சக்தி, மெமரி பவர் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராமதாஸே உதாரணம்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ராமதாஸ் சார், நீங்கள் டாக்டர், வேறு யாராக இருந்தால் பரவாயில்ல, ஒரு உடல்நிலை மனநிலை எல்லாமே நீங்கள் புரிந்தவர். அதனால் உடம்பு நல்லா இருக்கும்போது நீங்கள் வந்து பையன் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் தைலாபுரம் பண்ணையில் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லாயிருக்கும். அதாவது நீங்களே உங்கள் பையனை வந்து உங்கள் கட்சியை அழிக்கிறதுக்கு சமமானமாக நினைக்கிறீங்க. பையன் தானேங்க, வெளியுள்ளவன் இல்லையே. 3ஆம் மனுஷன் உங்கள் கட்சியில் இருந்து எனக்கு இப்போ பதவியை கொடுன்னு கேட்டால் பரவாயில்ல. பெத்த பையன் தானே, நல்லா இருக்கும்போதே இருக்கிறத கொடுத்துட்டு நம்ம வயசாகிடுச்சு. இனிமேல் நமக்கு அதுக்கு ஒரு வயசு இருக்குது. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மொத்தம் 60 வயசுன்னு இருக்குல்ல, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? அதனால் இன்றைக்கி காலகட்டத்துக்கு, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு, இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு உங்கள் பையன் கையில் ஆட்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காலம் தாண்டி போய் யாரோ மாதிரி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இருக்கிற பேரும் போய் அவரும் கஷ்டப்பட்டு உங்களை மாதிரி கஷ்டப்படுற நிலைமைக்கு வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க. இவர் கஷ்டப்படாமல் கட்சியை நடத்தலாம். ராமதாஸ் பையன் வந்து அவருக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது, எல்லா மொழியும் அவருக்கு தெரியுது, நல்ல பர்சனாலிட்டி உள்ள மனுஷன், எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, மத்திய மந்திரியாக இருந்து நல்ல பேர் வாங்கியிருக்காரு. எந்த ஒரு புகாரும் இல்லை, எந்த ஒரு லஞ்ச லாவணியும் இல்லை, நல்ல குணமான ஆள்னு பேர் வாங்கியிருக்காரு. வெளிநாட்டுக்காரங்க வரைக்கும் பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல தலைவனாக வந்திருக்கிறாரு. இப்போதே ராமதாஸ் அவர்கள், நான் திருப்பி சொல்கிறேன், இது 2025 உங்கள் காலம் இல்லை, பழைய காலம் கிடையாது. அதனால் நம்ம இருக்கிற போதே நம்ம பையனை வழிகாட்டி விட்டுட்டோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து உங்கள் பையனை தூக்கி கொண்டு போவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பையன்கிட்ட ஆட்சியை கொடுப்பது நன்றாக இருக்கும். கூட்டணி பிஜேபி வைக்கணும்னா அவர் பையனுக்கு நிறைய சலுகை பண்ணுறாங்க, இவருக்கு பண்ணுறது இல்லை. அன்புமணி ராமதாஸுக்கு பல சலுகைகள்லாம் பண்ணுறாங்க, மேலே எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனை தான் பார்ப்பாங்க. இனிமேல் ராமதாஸோட காலம் முடிஞ்சு போச்சு, அவருக்கு வயசாகிடுச்சு. இனிமேல் பையனை தான் கவர் பண்ணணும். இன் ஃபியூச்சரில் பையனை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ண முடியும்னு பிஜேபி நினச்சி ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு ஒன்று இல்லை. வைகோ நடைபெறும் போலையா, அண்ணாமலை நடைபெறும் போலையா, அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் போலையா, வேல்முருகன் போலையா, ரத யாத்திரை, இது பாத யாத்திரை, அது மாதிரி இவரும் தானும் மக்கள்கிட்ட போய் ஒருங்கிணைஞ்சு அண்ணாமலை மாதிரி பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. யங்ஸ்டர் தானே, நடந்து போனால் உடம்புக்கு நல்லது தானே, வாக்கிங் போனால் உடம்புக்கு நல்லது தானே. போய் மக்களை சந்திக்கிட்டோம், மக்கள் இன்னும் கொஞ்சம் ஓட்டு வங்கி அவருக்கு ஜாஸ்தி ஆகிறது வாய்ப்பு இருக்குது. என்னுடைய நடைபயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போட்டின்றது வந்து இப்போ அப்பா பையன் போட்டி, அவங்க சொத்து பிரிக்கக்கூடிய போட்டி தான் பெரும் போட்டியாக ஓடுது.
அது கட்சிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்சி எனக்கு தான் வேணுன்றாரு இவர், சின்ன அவங்க பையன். இவர் இல்லை இன்னொரு நம்ம ஆளுங்கள இன்னொரு ஆள் வரட்டும் அப்படின்றாரு, இல்லை நான் தான் இருப்பேன்றாரு. பார்க்க வேண்டிய ஒரு இதுதான் இது. அவங்களுடைய இது இல்லை, அது எல்லார் வீட்லேயும் உண்டானது தானே. சண்டைன்னு உடனே அவங்க ஒய்ஃப் பேச கேட்குறாருன்னு எல்லாம் சொல்லக்கூடிய இதுதான். அவங்கவுங்க நிலவரம், அவங்க வீட்டு சூழ்நிலை, அவங்களுடைய கட்சி, அவங்களோட வீட்டு சொத்து, அது அவங்களுடைய இதுதான். நம்ம இதுலேயுமே உள்ளே நுழைய முடியாது. இதுக்காக ஒரு மிகப்பெரிய தலைவரை வரதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகளை முடித்து நிப்பாட்டிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் அது முடியலை. அது கட்சி இருக்குது, பல காலமாக இருக்குது. நடுவில் ராமதாஸ் ஐயா மாற்றினார். அதுக்கு அடுத்து மறுபடியும் அதே மாதிரி நிலவரம் இருக்குது. அவங்க இதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் நம்ம தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஒன்று அவங்களுடைய இதில் உள்ளவங்களாக இருக்கணும், இல்லை அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்களாக இருக்கணும். நம்ம வெறும் சினிமா நியூஸில் பார்க்கக்கூடிய நிலையை தான் நம்ம வச்சு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம அதில் குறிக்கிறதுல இல்லை. ஏன்னா அவங்களுடைய சொந்த பணமாக இருந்தால் அதை அவங்க பிரிச்சுக்கிறதுல இது பண்ணிக்கலாம். இது கட்சியோட பணம் எல்லாமே இருக்குது. அது அவங்க தான் முடிவெடுத்துக்கூடிய. அவர் நடைப்பயணம் போயிறாரு, கட்சியை மீட்கணுன்றது மாதிரி. அதுதான் சொல்கிறேனே, அவங்களுடைய அதுக்குள்ளே அரசியல் செய்கிறாங்க. அதில் யார் வெல்றாங்க, அப்பாவா இல்லை மகனான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது கூடிய காலம் நிற்காது. இப்போது இதுவே ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா வைங்களா, ஒன்று பாஜக பக்கம், இன்னொன்று இந்த பக்கம் வர்றதுக்கு. இவர் திமுகவில் டேரெக்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த கட்சியை இனிமேல் சேர்த்துக்க மாட்டோன்ட்டு. அப்படின்னும் போது அவர் அதை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது அவருடைய இது. பிஜேபியோட கூட்டணி வச்ச எந்த கட்சியுமே நிலையாக இருக்காது. அவங்க கட்சிக்கு குழி அவங்கவுங்களே தோண்டிக்கிற நிலையை தான் அவங்க பார்க்குறாங்க.